Hi friends, welcome to my channel. TNPCல பாலிட்டியில் கேட்ட ஒரு கொஷின் பற்றி பார்க்கலாம். அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானது? மொத்தம் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சரியான ஆப்ஷன்ஸ் 1 மற்றும் 2. அது என்னன்றதை பார்த்துலாம். அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51A சேர்க்கப்பட்டுள்ளது. இது சரிதான். இது எப்போ சேர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்வரன் சிங் கமிட்டி அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது எந்த வருஷம் அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன வருஷம் அப்படின்றத ஆன்சர் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 51A சேர்த்துருப்பாங்க. 51 வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து அரசியலமைப்பு நெறியுறுத்தும் கோட்பாடு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு கீழே வந்துடும். 51Aன்றதில் தான் கடமை வச்சுருப்பாங்க. ஏல 1, 2, 3 அந்த மாதிரி ஒவ்வொன்றா 51A அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அதில் 11வது அடிப்படை கடமையில் தான் 86வது திருத்தச் சட்டம் 2002 வந்து 11வது அடிப்படை கடமையை சேர்த்தாங்க. அதுக்கு முன்னாடி 10 அடிப்படை கடமைகள் இருந்தது. 11வது அடிப்படை கடமையை நம்மளுக்கு 86வது திருத்தச் சட்டத்தில் சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? 10 அடிப்படை கடமைகளை 1976 அந்த 42வது சட்டத்தில் சேர்த்திருப்பாங்க. 11வது மட்டும் 2002 சேர்த்திருப்பாங்க. அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்லன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. ஏன்னா இது ஒரு அடிப்படை கடமை. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து தவறு. இப்போ அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டின்றதுக்கு பதிலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, அது எந்த பார்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைன்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளுக்கு எத்தனை பார்ட்டில் இருக்கும் அப்படின்னா, பார்ட் 3. ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் 3ல் தான் 12வதுலேருந்து நம்மளுக்கு 35 வரைக்கும் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா அடிப்படை உரிமைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ சமத்துவ உரிமையாக இருக்கட்டும், இல்லை சுதந்திர உரிமை, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து வரும். ஸோ அதில் இருக்கிறத ஃபுல்லாக வந்து ஒன் டைம் வந்து கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான கேள்வி, ஸ்வரன் சிங் கமிட்டி அடிப்படை கடமைகளை வந்து எந்த வருஷம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி எந்த வருஷம் அடிப்படை கடமைகளை சேர்த்தாங்க? இதை ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நிறைய போஸ்ட் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.